பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி டெய்லி நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுறீங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. நானும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். ஒரு அருமையான ஒரு வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இன்றைக்கி நிறைய பேர் தூக்கத்தில் இருக்கிறாங்க. மணவாளன் வர தாமதிக்கிறாரு. அவர் எப்போ வர வரட்டும், அவர் எப்போ வந்தால் என்ன கிடைக்குது? கொண்டதே காய்ச்சி கண்டதே கோலம் செத்துப்பிட்டா பாதாளம். நல்லா பூசிப்போம் குடிப்போம், நல்லா அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு உணர்வில்லாத ஜனங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. மணவாளன் வர தாமதித்த பொழுது எல்லாரும் நித்திரம் அழைந்து தூங்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா மணவாளன் வந்துட்டார். எல்லாம் ஆயத்தமாக இருந்தவங்களும் கூட்டின்னு போயிட்டார். இப்படி தாங்க நிறைய நடக்க போகுது. ஆண்டவர் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க. அவருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஜாக்கிரதையாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். நீங்கள் மயக்கத்தில் இருக்காதீங்க. ஏதோ ஒரு மயக்கம் ஜனங்களை இன்றைக்கி அப்படியே கலங்கடிச்சுக்கிட்டு இருக்குது. மயக்கத்தில் இருக்காதீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக, கர்த்தரை சந்திக்க ஆண்டவரை தகுதியுள்ளவர்களாக, மணவாளனோடு கூட கடந்து செல்ல கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தும். உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நடத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி. நித்திரை மயக்கத்தில் யாரும் இல்லாதபடி, நித்திரை மயக்கத்தில் யாரும் வாழ்ந்து விடாதபடி ஆண்டவரே உம்மை சந்திப்பதற்கும் உம்மோடு கூட உறவாடுவதற்கும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென், ஆமென்.